என் பேர் ஜெபிகா. நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் எலிபொறி. அதில் சக்தின்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் காலையில் எழுந்திரிச்சு அவனோட புத்தக பையை எடுத்து பார்ப்பான். அதில் ஒரு ஓட்டை இருக்குமா, யோசிப்பேன், ஐயோ பேக்குள்ள ஒரு முறுக்கு வச்சோமே, அதை காணாமே அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு சாப்பிட போவானா, அங்கேயும் ஒன்றுமே இருக்காது. அதை யோசிப்பேன்னா நம்ம வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிப்பானா. அவன் யோசிப்பானா நம்ம ஒரு பூனையை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு யோசிப்பானா. அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு பூனையை வாங்கி வளர்ப்பானா. அந்த பூனை ராத்திரியெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குமா. அந்த எலியெல்லாம் பொந்துக்குள்ளே போய் மறந்துக்கிட்டு எப்படி வெளியில் கிச்சனுக்கு போகிறது அப்படின்னு யோசிக்குமா. அதுக்கப்புறம் ஒரு குட்டி எலி சொல்லுமா, நம்ம அதை நம்மளோட நண்பர் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா. ஒரு வயசான எலி சொல்லுமா, நம்ம அதால் அதை நண்பர் ஆக்க முடியாது, அதை துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுமா. இன்னொரு எலி சொல்லுமா, அந்த பூனை ரொம்ப பலசாலி, நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்லுமா. பின்னாடி ஒரு குரல் கேட்குமா, ஏன் துரத்த முடியாதுன்னா. அப்புறம் அந்த எல்லாம் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய எலி நிற்குமா. அந்த எலி சொல்லுமா, நம்ம தினமும் திருடுற வீட்டில் ஒரு எலிப்பொறி இருக்கு. அந்த எலிப்பொறி ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த எலிப்பொறியில் அந்த பூனை சிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாளா. மறுநாள் பூனைக்கு முன்னாடி எல்லா எலிகளுமே ஓடுங்களா. அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு குழப்பமாயிருமே, எந்த எலியை பிடிக்கிறது. ஒரு குட்டி எலி மட்டும் எலிப்பொறியை பார்த்து ஓடுமா. அந்த எலிப்பொறியில் அந்த பூனை சாகணும்னா அந்த பூனை அந்த எலிப்பொறியில் மாட்டிக்கிடுமா. இது என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவனை தொல்லை செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம்.